வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்ற பாரதியின் எழுச்சிமிக்க வரிகளோடு பச்சை தமிழனின் பேத்தியாய் அரங்கத்தில் வீற்றிருக்கும் நமது புரட்சி தளபதி தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் அவர்களுக்கு முதலில் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயல் வீரர் கூட்டத்தில் எத்தனையோ தலைவர்கள் மேடையில் வீட்டு இருக்கிறார்கள். அவர்கள் முன்பு பேசுவதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழர் பண்பாடில் இசைக்கு ஒரு மகத்தான இடம் உண்டு. அந்த இசை எத்தனையோ வெற்றிகளுக்கு ஒரு பறைசாற்றி இருக்கிறது, எத்தனையோ தூங்குபவர்களை எழுப்பி இருக்கிறது, மழையை வரவழைத்திருக்கிறது, அமைதி இல்லாத மனதிற்கு அமைதியை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இசைக்கு தமிழ் கலாச்சாரத்தில் சிறந்த ஒரு இடம் இருக்கு. அப்படி இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த விசில் சின்னமானது, அது எழுப்புகின்ற இந்த சத்தம் தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லா இடங்களிலும் தூங்குகின்றவர்களை எழுப்பி அநீதியை ஒழித்து சமுதாயத்தில் சமநீதியை எல்லாருக்கும் கொடுத்து அத்தனை பெண்களினுடைய வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறது இந்த விசில் சத்தம். தமிழகத்தில் நேற்று சட்டசபையில் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினாங்க அப்படின்னா, 5 ஆண்டுகளில் நான் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னாரு. இன்னைக்கு விவசாயிகளை எடுத்துக்கோங்க, விவசாயிகளுக்கு சொல்லப்பட்ட எந்த வாக்குறுதிகளையும் அவங்க நிறைவேற்றலை. விவசாயிகள் யாரும் இங்கே மகிழ்ச்சியாக இல்லை. அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்வி கற்கிற குழந்தைகள், அவர்களுக்கான அடிப்படையான நல்ல கல்வி இன்னைக்கு இல்லை, அவங்க யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. பெண்கள் தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி வீட்டில் ஒருத்தரும் போதையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. போக்குவரத்து துறை எடுத்துக்கோங்க, மீனவர்கள் நலனை எடுத்துக்கோங்க, எங்க பார்த்தாலும் போராட்டங்கள். ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க. எல்லாருமே அமைதி இழந்து துன்பப்பட்டு கொண்டு நமக்கு ஒரு விடிகாலம் வந்துராதா, நமக்கு ஒரு நல்ல நேரம் வந்துராதா அப்படின்னு அத்தனை பேரும் இன்று தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய சுயநலமானது இது. இந்த தமிழக மக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் உயரவும் நம்பி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாருன்னா, 20 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் புதிதாக உருவாகின. யாருக்கும் மக்கள் இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆதரவையும் அன்பையும் அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் அது நமது தலைவருக்கு மட்டும்தான். அந்த தலைவரினுடைய வெற்றி தமிழகத்தில் ஒரு புதிய வரலாறை படைக்க போகிறது. அத்தனை இளம் பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய வீட்டில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீங்க 3000 ரூபாய் கொடுத்தீங்க, 30,000 கூட கொடுங்க, ஆனாலும் எங்களுடைய தாய்மார்களினுடைய ஓட்டும், எங்களுடைய அருமை சகோதரிகளின் ஓட்டும் எங்கள் அண்ணனுக்குத்தான். தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வகையை சூடப் போகிறது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றியும் வணக்கமும்.